மதுரை மாவட்டம் தோடநேரி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்களை இடப்பெயர்வு செய்யாமல் களத்திலேயே மூட்டைகளாக வைத்திருப்பதால் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டுவரும் நெல்களை தெருக்களில் குவியல் குவியலாக கொட்டி வைத்துள்ளனர். போதுமான லாரிகள் கிடைக்காததால் சுமார் 6000 மூட்டைகள் கிடங்கிற்கு அனுப்பப்படாமல் தேங்கி கிடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 10 நாளாச்சு நெல் எடுத்து இன்னைக்கு போட்டிருக்கோம். இது லாரி இடம் இல்லாதனால மூட்டை லேட் ஆகுது. எடுத்துட்டு லாரியை சீக்கிரம் எடுத்தாதான் எங்களுக்கு இடம் கிடைக்கும் கொட்டுறதுக்குன்னு. அறுக்காம வேற நிறைய வயல்ல கிடக்கு. இடம் இல்லாதனால ரோட்ல எல்லா இடத்துலயும் கொட்டி வச்சிருக்காங்க. மண்ணு மேடுலாம் வயக்காட்டுல எல்லாம் இடம் ரொம்ப குறையும்ல. 5 ஏக்கர் போட்டிருக்கோம். இப்ப ரொம்ப கம்மியா தானே இடைக்கு போய்கிட்டு இருக்கு. என்ன இந்த ஏற்றிட்டு போகிற லாரி கூலி இது கம்மியாகும், அவ்வளவுதான். தவிர ஒன்றும் நஷ்டம் தான் எங்களுக்கு. இந்த இடம் ரொம்ப கம்மியாகுது. 10-15 நாள் ஆகுது. போன ட்ரிப்பில் 20 நாள் ஆச்சு எங்களுக்கு. அது ரொம்ப இதாகும். என்னன்னா சீக்கிரம் இந்த மூட்டை போட எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இடம் மிச்சமாகும்ல எங்களுக்கு. அதுதான், வேற ஒன்று. சீக்கிரம்னே அதுக்கு கூலி ஆளுக்கு ஒரு நாளைக்கு 600-700 கொடுக்க வேண்டியதாக இருக்கு. 4 பேருங்கும்போது எங்களுக்கு லாஸ் தான் ஆகுது கவர்மெண்ட்டுக்கு இது பண்றதுனால. சீக்கிரமே போட கொண்டாந்து களத்துல கொட்ட எடுத்துட்டு போயிட்டா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். கூலி காசு வேற இதாகும். இடம் இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. மழை பெஞ்சோன்னா ரொம்ப மழை வர்ற மாதிரி இருக்கு. எல்லாமே கஷ்டமா இருக்குல்ல. ஏதாவது வண்டி போக கொள்ள எல்லாத்துக்குமே இடம் மிஞ்சலா இருக்கு. ரோடு ஃபுல்லா நெல்லா இருக்கு.